ஒருநாள் கதிர் என்ற சிறுவன் காய்ந்து போன தன் செடியை பார்த்தான். அதன் இலைகள் உதிர்ந்து மலர்கள் மலராமல் இருந்தது அவனது மனதை வாட்டியது. கடவுளே, இந்த செடியில் ஒரு பூவாவது மலர வேண்டும், என் அம்மாவின் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டினான். நாட்கள் கடந்தன. கதிர் தினமும் விடாமுயற்சியுடன் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி வெயிலிலும் மழையிலும் அதை பத்திரமாக காப்பாற்றினான். அவனது அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே அவனுக்கு துணையாக இருந்தது. திடீரென ஒரு நாள் வானத்திலிருந்து ஓர் ஒளிக்கீற்று அந்த செடியின் மீது படர, அடுத்த நொடியே காய்ந்திருந்த செடியில் ஓர் அற்புதமான தங்க நிற ரோஜா மலர்ந்தது. அதை கண்ட கதிர் வியந்து போனான். இந்த அதிசய மலரை எடுத்துக்கொண்டு ஓடி சென்று தன் அம்மாவிடம் கொடுத்தான். அம்மா, இது கடவுளின் பரிசு என்று சொல்ல அம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. கதிர் வானத்தை பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறினான். உண்மையான பக்தியும் தளராத நம்பிக்கையும் கொண்ட உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்பதை அவன் உணர்ந்தான்.